இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை ஜெர்மனி தேசத்தை சார்ந்த புனித மெட்டில்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித மெட்டில்டா ஜெர்மனி தேசத்துல அரச குடும்பத்துல பிறந்த ஒரு அரசி. இவருக்கும் ஹென்றி என்கிற அரசருக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணத்துல பிரமாணிக்கமாகவும் அதே நேரத்துல தூய்மையாகவும் வாழ்ந்த ஒரு அரசியாக இவர் கருதப்படுகிறார். இவருடைய தாராள உள்ளத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கண்ட இவருடைய கணவர் அரசர் ஹென்றி 7 எளியவர்களுக்கு இவர் தான தர்மங்கள் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஏழைகளுக்கு உதவி செய்தல், திருக்கோயில்களை செப்பனிடுதல் மற்றும் திருக்கோயில்களை கட்டி எழுப்புதல், திருப்பணிகள் வாயிலாக அரசியாக இருந்தாலும் இறைவனுக்கு நெருக்கமாக தன்னுடைய தான தர்மங்களால் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தார் இந்த புனித மெட்டில்டா. அன்புமிக்கவர்களே, உடல்நலக் குறைவினால் இவருடைய கணவர் இறந்த பொழுது தன்னுடைய 2 மகன்களையும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் அவர் வளர்த்தெடுக்கிறார். அரசியாக இருந்து ஜெர்மனி தேசத்தை இவர் அரசாண்டார். நீதியோடும் நேர்மையோடும் அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் இவர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, 2 மகன்களும் வளர்ந்த பிறகு ஆட்சி உரிமை ஏற்கிற நேரத்துல தங்களுடைய தாய் இருக்கிற அரச செல்வத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறார் என்று அவர்கள் நினைத்து தங்களுடைய தாய் புனித மெட்டில்டாவை வீட்டு சிறையில் வைப்பது போல அவர்கள் ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்கிறார்கள். அதற்கு பிறகு புனித மெட்டில்டா துறவற வாழ்வை ஏற்று வாழ்நாள் முழுவதும் ஜெபத்திலும் தான தர்மங்களிலும் அவர் செலவிட்டார் என்று இந்த புனித மெட்டில்டா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரசியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்த இந்த புனித மெட்டில்டாவை போல இல்லத்த அரசிகள், அன்னையர்கள் மற்றும் செல்வந்தர்கள் இறைவனை தேர்ந்தெடுக்க, இறைவனுக்கான ஒரு வாழ்வை வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அதாவது, உங்களுடைய வாழ்வு அல்லது உங்களுடைய நெறி பரிசேயர்களைப் போலவும் அல்லது இந்த சதுசேயர்களைப் போலவும் அல்லது மறைநூல் அறிஞர்களைப் போலவும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். மிக தெளிவான ஒரு வசனம். அதாவது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெளிவேடத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கக்கூடாது. மாறாக உண்மையான விசுவாசத்தோடு கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். உண்மையான அறநெறியை கொண்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். உண்மையாகவே நம்முடைய வாழ்வு இறை வார்த்தைகளால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். பிலிப்பைன்ஸ் தேசத்துல அரசி ஒருவர் இருந்தார். அந்த அரசியானவள் அந்த நாட்டு மக்களாலேயே கடைசியில அரச பொறுப்பிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அந்த அரச மாளிகையில சென்று பார்த்த நேரத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவ ஒரு அரசியாக இருந்தாலும் சுகபோகமாக ஆயிரக்கணக்கான கைப்பைகள், ஆயிரக்கணக்கான காலணிகள், ஆயிரக்கணக்கான உடைகளை அந்த அரசி வைத்திருந்தார் என்று நம்ம வரலாற்றில் வாசித்தோம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித மெட்டில்டா அரசியாக இருந்து இருந்ததை எல்லாம் ஏழையருக்கு கொடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளாலே வெறுக்கப்படுகிற அளவுக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தார். ஆனால் இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்தை சார்ந்த அந்த அரசியோ ஏழைகளிடமிருந்து சுரண்டி தான் ஒரு சுகபோகமாக வாழ்ந்து கடைசியில மக்களாலேயே தூக்கி எறியப்பட்டார். இதைத்தான் இறைவன் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய நன்னடத்தையாலும் அறநெறியாலும் ஒழுக்கமான ஒரு வாழ்வாலும் கடவுள் திருமுன்னிலையில நேர்மையாளர்களாகவும் வாழ வேண்டும் என்பதைத்தான் முதல் செய்தியாக தருகிறார். 2வது செய்தி என்பது 6வது கட்டளையை நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். கொலை செய்யாதே. இன்றைக்கு ஒருவருடைய உயிரை எடுப்பது மட்டும் கொலை அல்ல, மாறாக நம்முடைய தீய வார்த்தைகளால் அல்லது நம்முடைய பொய்யான பரப்புரைகளால் மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தாலே அது கொலைக்கு சமம் என்று ஒருவருடைய உள்ளத்திலிருந்து தான் பாவ நாட்டங்கள் வெளிப்படுகின்றன. ஆகவே நம்முடைய உடல் தூய்மையை விட உள்ள தூய்மை முக்கியமானது. அப்படி என்று வெறும் வெளிவேடங்களை தாண்டிய உண்மையான வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். 3வது ஒரு பாடமாக, அன்புமிக்கவர்களே, கடவுள் திருமுன்னிலையில நீங்கள் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக உங்களுடைய மனிதர்களுக்கு இடையே இருக்கிற உறவுகளை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, உண்மையான கடவுள் அன்பு உடையவர்கள் உண்மையான மனிதர்களை நேசிப்பவர்களாகத்தான் இருக்க முடியும்.
ஏனென்றால் காணாத தெய்வத்தை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காணுகிற சக மனிதர்களை அன்பு செய்யவில்லை என்றால் அவர்கள் பொய்யர்கள் என்கிற ஒரு ஆழமான கருத்தையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிறார். நாம் வாழுகிற இந்த உலகத்திலேயே போலியான பக்தர்கள் வேடம் போட்டு இன்றைக்கு சமயங்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் பேசிக்கொண்டு இயற்கையை அழிக்கிற, மனித வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிற, மனிதர்களுக்கு எதிரான செயல்களை செய்கிற போலியான ஆன்மீகவாதிகளை எல்லா மதங்களிலுமே நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, உண்மையான இறை அன்பு என்பது நாம் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை பொறுத்தே இருக்கிறது. அதை வைத்தே அது கணக்கிடப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு கடவுளை அன்பு செய்கிற நாம் மனிதர்களையும் நேசித்து மனிதகுல மேம்பாட்டுக்காக எல்லா செயல்களையும் செய்திட இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.